ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். நம்ம மாடி தோட்டத்தில் இப்போது ஆடி பட்டத்துக்கு கொஞ்சம் நிறைய வேலைகள் போயிட்டுருக்கதால ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க முடியல. அது இல்லாமல் குழந்தை வேற லீவில் வீட்டில் இருந்ததால் இன்னும் நிறைய வேலைகள் இருந்தது. இனிமேட் வர வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிறேன். நம்ம கார்டனில் புது வரவாக இருந்த பூ பார்த்திங்கன்னா இது தாங்க. ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி வாங்கி வச்சு நல்லா வளர்த்துருந்தேன். ரெகுலராக பூ கொடுத்துட்டு தான் இருக்குது. சூப்பராகவே இருக்குது. இதோட நேம் உங்களுக்கு வளர்க்குறது எப்படின்றத தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். இந்த ஆடி பட்டத்தில் நான் மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து மாடி தோட்டத்தில் நிறைய பூக்கள் காய்கறிகள் பறிக்கிறதுக்கு இப்போ போயிட்டுருக்க காம்போ ஆஃபர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் மாடி தோட்டத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல இல்லைங்களா, அது கூடவே கொஞ்சம் பழைய கொக்கோ பீட் எல்லாமே ரொம்ப இறுகி போயிருக்கும். மண் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடியில் போயிடுச்சு. கூட கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்காக க்ரோ பேக்கும் எல்லாமே ஒரு காம்போ ஆஃபரில் வாங்கியிருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். யார்கிட்ட வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவின் ஆர்கானிக்ஸ் இருக்காங்க இல்லையா, ஏற்கனவே நான் பூ விதைகள் டூல்ஸ்லாம் கூட போட்டிருப்பேன். அவங்கக்கிட்ட இருந்தாங்க இந்த காம்போ ஆஃபர். முக்கியமாக சொல்லப்போனால் டெலிவரி சார்ஜ் இல்லைங்க, அதுவே பெரிய ப்ளஸ்ஸு. அது இல்லாமல் இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஒரு 1600 கிடைக்குது அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு நான் அன்பாக்சிங் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன். வாங்க, அவங்க கடையும் சேர்த்தே நான் உங்களுக்கு கூட காட்டுறேன். நம்ம வாங்கியிருக்க இந்த காம்போ ஆஃபரோடைய பொருட்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ரேட்டோடவே அப்படியே உங்களுக்கு காட்டிடுறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா காய்கறி விதைகள் ஒரு 10 கொடுக்குறாங்க. கொக்கோ பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளாக்ஸ், 5 கிலோ கட்டி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 3 பிளாக்ஸு. மண்புழு உரம் ஒரு 5 கிலோங்க, நல்லா தரமான மண்புழு உரம். இது எல்லாம் உங்களுக்கு நீங்கள் வெயிட்டே கால்குலேட் பண்ணிட்டு வாங்கலேன். கொக்கோ பீட்டு ஒரு 15 கிலோ கிட்ட வருதான். மண்புழு உரம் ஒரு 5 கிலோ சொல்லியிருந்தேன். அது கூடவே பயோமிக்ஸ் 1 கிலோ, நீம் கேக்கு, போன் மீல், அப்புறம் க்ரோ பேக் சொல்லியிருந்தேன் பாருங்கள். ஒரு 8 க்ரோ பேக், 12க்கு 12. நம்ம மாடி தோட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்கிட்ட நிறைய சைஸ் அந்த இதெல்லாம் வச்சுருப்பேன். மல்லியெல்லாம் கூட கேட்பீங்க, நீங்கள் என்ன தொட்டி அந்த க்ரோ பேக் சைஸு அப்படின்னா, நான் மோஸ்ட்லி 12க்கு 12 தாங்க வைப்பேன். கீரை பேக்லாம் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி வைக்கணும். அப்படி 2 கீரை பேக்குமே இந்த காம்போ ஆஃபரில் இருக்குது. மொத்தம் க்ரோ பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 10 க்ரோ பேக்குங்க. 12க்கு 12 ஒரு 8. கீரை க்ரோ பேக்லாம் இருக்கு இல்லையா, நல்லா படர்ந்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி கிழங்கு வகைகள், நீங்கள் அது மாதிரி எதை வேணாலும் வைக்கலாம். அது ஒரு 2 க்ரோ பேக் இருக்குங்க. அது வந்து 18க்கு 9 இருக்கு இல்லையா, அந்த சைஸு. அது கூடவே பார்த்தீங்கன்னா விதைகள் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், 10 காய்கறி விதைகள். இவங்ககிட்ட காய்கறி விதைகள்லாம் நல்லாவே முளைப்பு திறன் இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டான விதைகள் இருக்கும், அதுதான் முக்கியமான விஷயம். சூப்பராகவே இருக்கும். ரேட் வைஸும் சரி. இது வந்து ஒரு காம்போ ஆஃபர் தாங்க. இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்காமல் போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக அவங்களுடைய கடை கிளிப்பிங்கும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே நமக்கு டோர் டெலிவரி ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இவங்க வந்து லாரி பார்சல் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு அனுப்பி விட்டுருவாங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொக்கோ பீட் எல்லாமே ஒரு 15 கிலோ சொல்லியிருந்தேன். மண்புழு உரம் ஒரு 5 கிலோ சொல்லியிருந்தேன். இது இல்லாமல் கூடுதலாக இருக்கக்கூடிய உரங்கள் எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு 25 கிலோ வருங்க. அதே நம்ம ப்ரைவேட் கொரியர்லலாம் போய் வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் கொரியர் சார்ஜ் 500 மேலே தீட்டிடுவாங்க. இருந்தாலுமே இவங்க பார்சல் உங்களுக்கு நீங்களாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீயாகவே வரும். நீங்கள் நம்ம பொருளுக்கான காசு மட்டும் தான் கொடுக்குறோம். அதுவே பொருள் அதிகம் தாங்க சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய க்ரோ பேக்கில் செம்ம குவாலிட்டியான க்ரோ பேக் ஆல்ரெடி நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். டூல்ஸும் சூப்பராக இருக்கும். இது இல்லாமல் என்னென்ன இருக்குது அப்படின்றதை காட்டிடுறேன் கூடவே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நியர்பை இருக்கக்கூடிய பார்சல் சர்வீஸ்க்கு அனுப்பிடுவாங்க. நீங்களே கூட இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி இடத்துல அனுப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்கும். ரொம்ப கிட்டத்திலே இருக்கிற இடமா பார்த்து சொல்லிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற மேட்டூர் பேக்கேஜிங் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல சொல்லியிருந்தேன். எனக்கு அங்கே வந்த உடனே நம்ம போய் எதுவுமே காசுலாம் கொடுக்க தேவையில்ல, அப்படியே குயிக்காக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா அவங்களே அதுக்கான பே பண்ணிடுறாங்க. நமக்கு டெலிவரி சார்ஜ் கிடையவே கிடையாதுங்க. ப்ராடக்ட்டுக்கான காசு மட்டும்தான். இப்போ நான் உங்களுக்கு வாங்கின ஒவ்வொரு க்ரோ பேக்கும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சைஸு நீங்கள் பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 12க்கு 12 ஓப்பன் பண்ணி காட்டல இல்லையா, இதுதாங்க கீரை பேகு. நீங்கள் கிழங்கு வைக்கலாம். நம்ம கஸ்தூரி மஞ்சள்லாம் போட போகிறேன், அது மாதிரி இருக்குது. மஞ்சள் வகைகள் நல்லா படர்ந்து இருக்கக்கூடிய செடிங்கள்லாம் போட போகிறீங்க அப்படின்னா இந்த க்ரோ பேக் ரொம்பவே ஆப்டுன்னு சொல்லலாம். அகலம் வந்து பெருசாக இருக்கும், ஹைட்டு கம்மியாக இருக்கும். மண் நல்லா பறந்து இருக்கிற மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு நிறைய அதில் கீரை விதைச்சோம்னா சூப்பராகவே ஈல்டு எடுக்க முடியும். இதுதாங்க கீரைக்கான பேக்குன்னு சொல்லுவாங்க. முள்ளங்கிலாம் கூட போடலாங்க. நம்ம கீரை மட்டும்தான் இல்லை, கிழங்கு வகைகளில் இருக்கக்கூடிய முள்ளங்கி, பீட்ரூட், கேரட் இதெல்லாம் ஆடிப்பட்டத்தில் நம்ம சொல்லவா தேவை. கேரட்டு பீட்ரூட்லாம் கண்டிப்பாக போடுறதுக்கு ரெடியாக இருப்போம். அதுக்கான க்ரோ பேக் இதை ஆப்டுன்னே சொல்லலாம். நான் வாங்கின பொருட்கள் இது தாங்க. இந்த காம்போ ஆஃபர் கூட விதையை நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள். இந்த 10 விதைகள் இருக்கும்.
லாஸ்ட் டைம் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பூ விதைகள் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. இவங்ககிட்ட என்ன பூ விதைகள் இருக்குது அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நான் வாங்கியிருந்த விதைகள் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு பேக்கெட்லேயும் எவ்வளோ விதைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நல்ல முளைப்பு திறன் இருக்குங்க. நான் அப்படி தான் வாங்கி போட்டிருக்கேன். நல்லா முளைஞ்சு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் எல்லாம் நான் செட் பண்ணி மாடி தோட்டத்தில் விதைக்க ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆடி மாதம் ஜூனில் நம்ம ரெடி பண்ணி ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நாற்று எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஜூலைக்கு மேலே அந்த பருவநிலை மாற்றம் மாறுது இல்லையா, அந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ரீபாட் பண்ணி வைக்கும் பொழுது குயிக்காக வேர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். மண் பகுதியில் செடிகள் நம்ம வச்ச உடனே ரூட் ஷாக் ஏற்பட்டு தோண்டு வாடி போகாது. அதுக்காக தான் அந்த ஜூலையில் நம்ம ஆரம்பிச்சிடணும், ஜூன் எண்டுக்கு மேலே. இப்போ நான் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி இப்போ தான் மாடி தோட்டம் செட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் மாடி தோட்டத்தில் எப்படிலாம் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணி காட்டணும் இல்லைங்களா, அவங்களுடைய கடையில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. அதை எல்லாமே உங்களுக்கு ஓவரால் காட்டுறேன் பாருங்கள். இந்த டூல்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே வாங்கி நல்ல குவாலிட்டிங்க. நம்ம வாங்குறது கொஞ்ச நாள் கழித்து ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆயிரும். அந்த ஸ்டிக்கு வந்து நல்லா இல்லாமல் இருக்கும். ஆனால் நான் வாங்கினது வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி கொஞ்சம் வெயில் படாத இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணோம். ஏன்னா அது நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, கொஞ்சம் வெளுத்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கேர் பண்ணி வைப்பேன். நல்லாவே இருக்குது டூல்ஸ் எல்லாமே. க்ரோ பேக்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சைஸ்லேயும் இருக்குது. உரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனில் ரொம்ப கொஞ்சம் செடி தான் வச்சுருப்போம். ஆசைக்காக இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், இல்லை 4 ரோஜா செடி தான் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு 10 ரூபா உரம் இருக்கணும், 15 ரூபாயில் ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கணும்னு நம்ம நினச்சி வாங்குவோம் இல்லைங்களா. அப்படி கூட இவங்ககிட்ட எல்லா விதமான உரங்களும் ரொம்ப 50 கிராம்லேருந்து 100 கிராம் இந்த மாதிரி பேக்கேஜில் கூட கண்டிப்பாக கிடைக்கிது. ட்ரெயின் செல் மேட்டு, நம்ம சீட்ஸ்லாம் இப்போ போடுவோம் இல்லையா, அந்த குழித்தட்டுன்னு சொல்லுவோம்ல, அது தொட்டிங்களாம் நல்லா வகை வகையாக இருக்குது பாருங்களேன். க்ரோ பேக்கு எல்லாமே நம்ம வாங்குகிற பொருட்கள் எல்லாம் ஒரே இடத்துல கிடச்சிது அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் கார்டனுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் ஆல்ரெடி அந்த லிஸ்ட்டிலே பார்த்துருப்பீங்க உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குன்ட்டு. எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். இப்போ இருக்கிற இந்த காம்போ ஆஃபரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. டெலிவரி சார்ஜ் இல்லாமல் நமக்கு கிடைக்குதுன்னும் பொழுதே பெஸ்ட்டு. அதுவும் கொக்கோ பீட்லாம் இந்த ரேட்டுக்கெலாம் சான்ஸே இல்லைங்க. நல்ல குவாலிட்டியாக கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நியர்பை இருக்குதுங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நேர்லேயே கூட இப்போ வாங்கிக்கலாம். இப்போ நல்லா வகை வகையான கலரான தொட்டிங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, அதோடு சேர்த்து கண்ணை பறிக்கிற அளவுக்கு பூ விதைங்களை பார்க்க போகிறோம். நிறைய கிடைக்காத ரேராக தேடிட்டு இருக்க பூ விதைகள்லாம் நம்ம ஆன்லைன்லாம் தேடுவோங்க. ரேட் கூடுதலாகவே இருக்குது. இவங்ககிட்ட அஃபோர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லலாம். நிறைய விதைகள் இருக்கும், நல்ல முளைப்பு திறனோடு இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காதீங்க. கவின் ஆர்கானிக்ஸ் தான். அடுத்த வர வீடியோஸில் கார்டனுக்கு நான் எப்படி விதைக்க ஆரம்பிச்சிருக்கேன், முதல்ல என்ன விதைக்கிறேன் அப்படின்றதையும் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வாங்கியிருந்த பொருட்களையும் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டியிருந்தேன். எல்லாமே எப்படி இருந்ததுன்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. அப்படியே கீழே எனக்கு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.